இருக்கின்றதா என்பதையெல்லாம் துல்லியமாக அளக்க ஒரு கருவிகள் இருக்கின்றன. இந்த கருவிகளில் என்ன பெரிய பலன் என்றால், இன்றைக்கு பார்த்துவிட்டு ஒரு மாதம் கழித்து பார்க்கும் பொழுது நோயாளி முன்னேறி இருக்கின்றாரா பின்தங்கி இருக்கின்றாரா என்று நாம் அதை கண்டுபிடிக்க முடியும். மருத்துவர் பார்க்கும்போது அதை சொல்ல முடியாது. இந்த கருவிகள் மூலம் துல்லியமாக இந்த செயல்பாடுகளை அளக்கும் பொழுது நோயாளியினுடைய முன்னேற்றத்தை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த இன்சுலினுடைய சுரப்பு, இன்சுலினுடைய எதிர்ப்பு, இவ்வளவையும் நம்ம அறிஞ்சிட முடியுமா? ஆரம்பத்திலேயே நாம் சர்க்கரை நோயாளியிடம் 2 குறைகள் இருக்கின்றன. இன்சுலின் குறைபாடு, இன்சுலின் இயங்காமை என்று 2 சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை 2ஐயும் அளக்க முடியுமா என்றால், பரிசோதனை சாலைகளில் ஆராய்ச்சிகளுக்காக இதை இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தேவைப்படும் நோயாளிக்கு இந்த பரிசோதனைகளை நாம் செய்ய முடியும். கோமா பரிசோதனைகள் என்ற அவற்றுக்கு பெயர். அதிகாலையில் வெறும் வயிற்றில் எந்த விதமான மாத்திரையோ மருந்தோ சாப்பிடாமல் இருக்கும் பொழுது இரத்த சர்க்கரை, ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலினையும் நாம் அளந்தோம் என்றால், இந்த நோயாளிக்கு எவ்வளவு இன்சுலின் இல்லாமல் இருக்கின்றது, எவ்வளவு இயங்காமல் இருக்கின்றது என்று துல்லியமாக கணக்கிட முடியும். அதை வைத்து மருத்துவத்தை நாம் சரியான முறையில் மேற்கொள்வதற்கும் இது பயன்படும். ஆராய்ச்சிக்கு மட்டுமல்ல, ரியல் லைஃப்லேயே நீங்கள் மருத்துவம் செய்வதற்கும் இது பயன்படும். இந்த மாதிரி சில நேரங்களில் மயக்கமாக இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னென்ன கோளாறுகள்? அதாவது ஒரு சர்க்கரை நோயாளியை மயக்கமான நிலையில் நாம் பார்க்கிறோம் என்றால் வெகு வேகமாக நாம் செயல்பட வேண்டும். ஏனென்றால் அங்கு கால விரயம் உயிரை போக்கிவிடும். ஒரு வைத்தியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சர்க்கரை நோயாளியாக இருந்தால், அவர் மயங்கி இருந்தால், நிச்சயமாக அவருக்கு சர்க்கரை குறைவால் ஏற்பட்ட மயக்கம்தான் அது என்று முடிவு செய்து குளுக்கோஸை கொடுத்து பார்க்கலாம். நரம்பு மூலமாகவோ வாய் வழியாகவோ அந்த குளுக்கோஸை கொடுக்கும் பொழுது அவர் மயக்கம் தெளிந்து எழுந்து விட்டார் என்றால் அது சர்க்கரை குறைவால் ஏற்பட்ட மயக்கம் என்று முடிவு செய்து விடலாம். இதை தவிர சர்க்கரை அதிகமாவதால் ஏற்படக்கூடிய மயக்கங்கள் 2 இருக்கின்றன. குறிப்பாக சிறுநீரகம் இயங்காதவர்களுக்கு அந்த இரத்த அடர்த்தி அதிகமாகி மயக்கம் வரும். அதே போல சர்க்கரை கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு நோயாளிக்கு அமில மயக்கம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டு அது உங்களுக்கு மயக்கத்தை ஏற்படுத்தும். இவற்றை எல்லாம் ஆராய்ந்து கண்டுபிடித்து அதற்கு தேவையான சரியான வைத்திய முறையை உடனே மேற்கொள்ள வேண்டும். கீட்டோ அமில மயக்கம் கட்டுப்பாட்டில் இல்லாத நோயாளிகளுக்கு தான் ஏற்படும். அப்படி கட்டுப்பாட்டில் இருக்கிற நோயாளிகளுக்கு கூட சில தொற்று நோய், மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற கெட்ட விளைவுகள் ஏற்படும் பொழுது இந்த கீட்டோ அமில மயக்கம் ஏற்படுகின்றது. இதை கண்டுபிடிப்பதற்கு இரத்தத்தில், சிறுநீரில் கீட்டோன்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். இரத்த சர்க்கரை மிகுதியாக இருக்கும், இரத்தத்தில் அமிலத்தன்மை அதிகமாகி இருக்கும். இவற்றையெல்லாம் வைத்து அவருக்கு கீட்டோ அமில மயக்கம் இருக்கிறது என்று நாம் முடிவு செய்ய முடியும். சர்க்கரை குறைந்த மயக்கம் இருக்கு, சர்க்கரை குறைந்த நிலையில் அந்த மயக்கத்தில் இருக்கவங்களுக்கு உயிர் பாதிப்பு ஏற்படுகிறது. அது ஒரு சில வினாடிகளில் கூட இறப்பு ஏற்படலாம். ஏனென்றால் சர்க்கரை இல்லாமல் மூளையோ இதயமோ நெடுநேரத்திற்கு இயங்க முடியாது. அதனாலதான் சர்க்கரை நோயாளியை மயக்கமுற்ற நிலையில் பார்த்தால் அவருக்கு சர்க்கரை குறைவு இருக்கிறது என்று நினைத்து கூட நீங்கள் வைத்தியம் செய்து விடலாம். அதற்கு பிறகு நீங்கள் கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகின்றோம். எனவே சர்க்கரை குறைவு இருக்கிறது என்ற ஐயம் இருந்தால் உடனே குளுக்கோஸ் கொடுக்கப்பட வேண்டும். முடிந்தால் வாய் வழியை கொடுக்கலாம், அல்லது நரம்புகள் மூலமாக உடனே கொடுக்க வேண்டும். இது பற்றி கண்களுக்கு என்னென்ன, இந்த சர்க்கரை நோயை பற்றி பார்க்கும்போது இது சம்பந்தமா கண்களுக்கு என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும்? கண்களை பொறுத்தவரை சர்க்கரை நோயால் பல விதங்களில் அது பாதிக்கப்படுகின்றது. ஆனால் நாம் வழக்கமாக பரிசோதிக்க வேண்டியது விழித்திரை, 2வது லென்ஸ், 3வது கண்ணில் இருக்கக்கூடிய நீரின் அழுத்தம். இது 3ஐயும் வருடத்திற்கு ஒரு முறையாவது ஒரு நல்ல கண் மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்து கொள்வது சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்வை இழப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். இப்போ கால்களில் இதுல நம்ம தேடி பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? சர்க்கரை நோயாளியின் கால்கள் மிகவும் பாதிப்புக்கு வாய்ப்புடைய இடம்.
நான் ஏற்கனவே சொன்னது போல இரத்த நாளங்கள் வெகு தூரத்திற்கு ரத்தத்தை கொண்டு வந்து காலுக்கு செலுத்த வேண்டியிருக்கின்றது. ஆனால் லேசாக அடைப்பு ஏற்பட்டால் கூட அந்த காலில் அது தெரிய வந்துவிடும். எனவே குழிப்புண்கள் ஏற்படலாம். எனவே சர்க்கரை நோயாளி அந்த மாதிரி புண்கள் இருக்கின்றதா என்று காலை பரிசோதித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். மருத்துவரும் அந்த மாதிரி குழிப்புண்கள் இருக்கின்றனவா என்று பார்க்க வேண்டும். இரண்டாவது நரம்பு பாதிப்பு என்று சொன்னேன். நரம்பு பாதிப்பினால் அந்த உணர்ச்சி அற்று போய்விடக்கூடிய ஒரு நிலைமை உண்டு. அதையும் நோயாளி பரிசோதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் மோனோஃபிலமெண்ட் டெஸ்டிங் என்று அந்த உணர்ச்சி இல்லாமல் போனதை பரிசோதிக்க ஒரு தெளிவான முறையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது நோயாளியே செய்து கொள்ளலாம் அல்லது மருத்துவர் பார்த்து அதை கண்டுபிடிக்க வேண்டும். மூன்றாவது நோய் தொற்றுக்கள், ஏதாவது ஒரு இடத்தில் கொப்பளங்கள், விரிசல்கள், பூஞ்சன தொற்றுக்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்று சர்க்கரை நோயாளி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நான்காவதாக இந்த சர்க்கரை நோயாளியின் காலில் உணர்ச்சி இல்லாமல் இருப்பதால் வெயிலில் நடந்தோ அல்லது கல்களில் கம்பிகளில் முட்டிக்கொண்டோ காயம் எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா என்பதையும் சர்க்கரை நோயாளிகள் கவனிக்க வேண்டும். காலணிகளை போடுவதற்கு முன்பு அடியில கல்லு, மண்ணு, ஆணி எல்லாம் இல்லாமல் பார்த்து போட வேண்டும். ஏனென்றால் உணர்ச்சி இல்லாதனால் அந்த ஆணி அழுத்தி கொண்டே இருந்து ஒரு பெரிய புண்ணை ஏற்படுத்தி விடும் காலையில. ஆமா, தொடச்சு கிளீன் பண்ணி கண்ணால பார்த்து காலையும் பார்த்து அந்த காலணியையும் பார்த்து போட்டுக்கொள்ள வேண்டும். காலை முகத்தை பார்ப்பதை போல பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நோயாளிக்கு சொல்லி அனுப்புகிறோம். காலை நன்றாக சோப்பு போட்டு கழுக வேண்டும். ஈரம் இல்லாமல் துடைக்க வேண்டும். கால் விரல் இடுக்குகளுக்கிடையே வேர்க்குரு பவுடர் போன்ற ஒரு பவுடரை போட்டால் அந்த இடத்தில் பூஞ்சனம் வராமல் இருக்கும். இவற்றை எல்லாம் செய்தால்தான் கால்கள் கெடாமல் நாம் பார்த்துக் கொள்ள முடியும். கால்கள் பாதிக்க ஆரம்பித்து விட்டால் கணுக்கால் வரையில் எடுக்க வேண்டும், முழங்கால் வரையில் எடுக்க வேண்டும் என்று அது அப்படியே மோசமாகிக் கொண்டே போகும்.